வெள்ளிச்சந்தை அருகே வளர்ப்பு மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மீனவர் கைது. கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிச்சந்தை பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடைய மீனவர் ஒருவர் கடலில் மீன்பிடித் தொழிலாளியாக வேலை பார்த்து வருகிறார். இவருக்கும் திருச்சியைச் சேர்ந்த 34 வயதுடைய ஒரு பெண்ணுக்கும் வாட்ஸ்அப் மூலம் பழக்கம் ஏற்பட்டது. அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு மகள் உள்ளார். இந்த நிலையில் அந்த பெண் கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு மீனவரை 2வது திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பின்பு அந்த பெண் தனது மகளுடன் வெள்ளிச்சந்தை பகுதியில் மீனவருடன் வசித்து வந்தார். இந்த நிலையில் அந்த பெண்ணின் மகளுக்கு மீனவர் பாலியல் தொல்லை கொடுத்து வந்துள்ளார். இதுகுறித்து சிறுமி தாயாரிடம் அழுதபடி கூறியுள்ளார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு மது போதையில் வீட்டுக்கு வந்த தொழிலாளி மனைவி மற்றும் சிறுமியை மது குடிக்க வற்புறுத்தியுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த மனைவியும் சிறுமியும் மீனவரின் கையை தட்டிவிட்டு அவரிடமிருந்து தப்பி வெளியே வந்தனர். மீனவரின் தொந்தரவு நாளுக்கு நாள் அதிகரித்ததால் சிறுமியின் தாய் வெள்ளிச்சந்தை போலீசில் புகார் செய்தார். தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் பவுல் ஏசுதாசன் போக்சோ பிரிவில் வழக்கு பதிவு செய்து மீனவரை கைது செய்தார். பின்னர் அவரை போலீசார் நாகர்கோவில் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வளர்ப்பு மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த மீனவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.